நேயர்களே, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி உளைச்சல் வரும், மன உளைச்சல் வரும், சண்டை வரும். ஏன் சண்டை வருது காரணம் கேட்டால் காரணமே யாருக்கும் தெரியாது. ஏதோ சின்ன பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்குவாங்க. அதுலேயுமே லேடிஸ்க்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப வரும். எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் திட்டுவாங்க. ஏன் திட்டுறாங்க, நம்ம பொறுத்து போறோம்லே அப்படின்னு சொல்லி நம்ம போனாலும் கூட அவங்க கண்டதுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அந்த மாதிரி வருது, என்ன காரணம் அப்படிங்கிற போது உங்களுக்கு எந்த காரணமும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஜாதக பிள்ளையில வரலாம். ஜாதக பொருத்தம் இல்லாத ஜாதகமா இருந்ததுன்னா அடிக்கடி சண்டை வரலாம். அடுத்தது வந்து ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லாததுனால அடிக்கடி சண்டை வரலாம். சந்தேகத்தினால சண்டை வரலாம். செலவு அதிகமா பண்ணி போட்டாங்கன்னு சண்டை வரலாம். ஆனா காரணமே இல்லாம சண்டை வரும். எதனால? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எதை எடுத்தாலும் காரணம் கண்டுபிடிச்சா அந்த காரணத்தை நம்ம அது கண்டுபிடிச்ச காரணத்துக்கு தகுந்த பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து சண்டை வராது. நீங்க அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா லிங்க்ல போய் பாருங்க. ஒரு மனைவி கணவனை திட்டுவாங்க. அந்த கணவன் ஓடி போயிடுவாரு. விட்டே ஓடி போய் 4 நாள் கழிச்சு தான் வருவாரு. இன்னைக்கு என்கிட்ட வந்த பின்னாடி அதுக்குள்ள காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பரிகாரத்தை நம்ம சொன்னோன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு வந்த பின்னாடி நானா என் புருஷனை திட்டினேன், என் புருஷன் எப்போ ஏற்பட்டாலுங்கிறது இப்பதான் தெரியுதுங்க அப்படின்னு அந்த அம்மாவே வந்து தன்னை என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து சந்தோஷமா குடும்பம் நடக்குது. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க நேரம் என்னை வந்து பாருங்க, ஃபேமிலியோட வாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுக்கு சண்டை வருது நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள பரிகாரங்கள் எங்கிட்ட பரிகாரங்கள் வந்து எல்லாம் கோயில் தான். வேற எந்த விதமான மாந்திரீகம் எதுவுமே இல்லை. கோயில்ல தான் நீங்க செய்யணும். நான் உங்களுக்கு அது பண்ணி தர்றேன். அந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்.